நாம் அவருடைய சீஷனா இருந்தால் நிச்சயமாகவே அவர் தன் கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இல்லை? கர்த்தரதை தருவார். உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம்? கர்த்தரதை மாற்றி போடுவார். தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் எண்ணி எண்ணி ஆசீர்வதிப்பது இல்லை, அவர் அளவு கடந்து உன்னை ஆசீர்வதிப்பார். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் விரக்தியோடு உட்கார்ந்திருக்கிறான். இயேசு கனசரேத் அருகே வந்தார். இயேசு வந்த பொழுது இந்த மனுஷன் வேதனையின் முகத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். இவன் இருதயம் துயரமடைந்திருக்கிறது. உழைத்தும் பலனில்லை, ஜெபித்தும் பலனில்லை, நாடியும் பலனில்லை, பாடியும் பலனில்லை, ஓடியும் பலனில்லையே என்று துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிறான். இயேசு அவனிடம் சென்று, உன் படகை எனக்கு தேவையா? இது யாருடைய படகு? சீமோனுடைய படகு. தருவாயா? இல்லை என்று சொல்லவே இல்லை. அந்த படகு தோல்வியை கண்ட படகு, அந்த படகு கண்ணீரை கண்ட படகு, அந்த படகு வலை கிளியத்தக்க தேடியும் நன்மைகளை பெறாத படகு, அந்த படகு இரவு பகல் துயரம் அனுபவித்த படகு. அந்த படகினால் பலன் இல்லை. பழக்கம் நிறைந்த இடங்களில் பணி செய்தும் பலனில்லாத படகு. விரக்தியோடு உட்கார்ந்திருக்கிறான். இயேசு படகை கேட்டார், அவன் படகை கொடுத்தான். இயேசு படகில் ஏறினார். படகில் ஏறி, கலங்காதே, உபதேசம் பண்ணின பிற்பாடு அவர் சொன்னார், உன் வலைகளை எடுத்து ஆழத்திலே போடு, ஆழத்திலே போடு. அவன் மறு உத்தரவு எதுவுமே சொல்லவில்லை. படகு என்பது நம்முடைய வாழ்க்கை, படகு என்பது நம்முடைய குடும்பம், படகு என்பது நம்முடைய சபை. எல்லாவற்றிலேயும் தோல்வி அடைந்து துக்கமுகத்தோடு இருப்பதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே.